14 வயசுல இருக்கும்போது எங்க ஊர்ல கோயில் திருவிழா நடக்கும். அந்த பாண்டிச்சேரியில அங்க இருக்கிற இந்த ஏரியால. அப்போ வந்து இந்த லைட் மியூசிக்லாம் பண்ணுவாங்க. அப்போ வந்து நான் வந்து அங்க இருக்கிற ஆர்கெஸ்ட்ரா டீம்கிட்ட போயிட்டு, ஆனா ஒரு பாட்டு ஒன்று பாட்டுமா அப்படின்னு கேட்பேன். நான் மைண்ட்ல ஒரு சாங்க்கும் இந்த டியூன் எடுத்தா கரெக்டா வரும் அப்படின்ற மாதிரி நான் டிசைட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரியே டைரக்டர் வந்து நான் என்னென்ன டியூன் வந்து என் மைண்டுக்கு சரி இது நல்லா இருக்கும், இது வந்து ஆடியன்ஸ் மத்தியில ரீச் ஆகும் அப்படின்னு நினைச்சேன்னா, ஸோ அதே சாங்ஸை வந்து டைரக்டரும் செலக்ட் பண்ணாரு. நல்ல சிங்கரை கூட்டு வந்து பாட வச்சுமே அதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிங்களா? அது எந்த அளவுக்கு உண்மை? ஆமா, அது 100% உண்மைதான். ஃபிளாஷ்பேக்லாம் சொல்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதுதான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சவாலா இருந்துச்சு. எப்படி ஏன்னா ஸ்கிரிப்ட் சொல்லிட்டே வராங்க, அதுக்கு எப்படி மியூசிக், அது எப்படி மியூசிக் பண்ணாலுமே வந்து ஒரு டிஃப்ரெண்டா தெரியும் அதுக்கு அந்த ஃபிளாஷ்பேக் சீன் சொல்லும் போது. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ தேங்க் யூ சோ மச் நீங்க வந்ததுக்கு. Okay. சோ கூடிய விரைவில் வந்துட்டு ரூம்பாய் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. அந்த படத்தோட மியூசிக் டைரக்டரா ஆமா, எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கீங்க? எப்படி வந்திருக்கு பாட்டெல்லாம்? ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஆக்சுவலா சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுல பட்டர்ஃப்ளை சாங்னு ஒரு சாங் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபாதர் சென்டிமெண்ட் சாங், ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஸ்டார்டிங்ல ஒரு சாங் இருக்கு. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம் சாங் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு எந்துவான ஒரு சாங் ஒன்று இருக்கு. ஸோ 4 சாங் இருக்கு. அந்த 4 சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓகே, சோ ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாம் சாங் கேட்டு என்ன சொன்னாங்க? நீங்க என்ன நினைச்சீங்க எப்படி சொல்வாங்கன்னு? ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி டைரக்டருக்கு வந்து நம்ம ஒரு சாங் முன்னாடி நம்ம பண்ணதெல்லாம் போட்டு காமிச்சு தானே நம்மளோட ரெஃபரன்ஸ் இதை கேட்பாங்க இல்லையா? ஸோ கேட்கும்போது வந்து ஓகே இவர் வந்து நம்ம படத்துக்கு செட் ஆவாரு அப்படின்னா டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணாரு. ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னாரு. ஓகே, ப்ரொடியூசரும் கேட்டுட்டு ஓகே டைரக்டர் டெசிஷன் இது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம், கம்போசிங் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் டைரக்டர் ரொம்ப ஹாப்பியானாரு. ஆக்சுவலாக இந்த படம் கம்போசிங் எப்படின்னா, இப்போ டைரக்டர் என் பக்கத்தில் உட்காந்து அந்த மாதிரிலாம் இல்லை. டைரக்டர் ஆல்ரெடி வந்து என்கிட்ட வந்து அந்த படத்தோட சீக்வன்ஸ் எல்லாம் சொல்லிட்டாரு. இந்தந்த சீக்வன்ஸ்ல வந்து மியூசிக் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. டியூன் எனக்கு ஏதாவது ஒரு டியூன் மட்டும் இல்லாமல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க அப்படின்னாரு. நான் ஒரு சாங்க்குமே ஒரு 3 டியூன் கொடுத்தேன். அதுல நான் மைண்ட்ல ஒரு சாங்க்கும் இந்த டியூன் எடுத்தா கரெக்டா வரும் அப்படின்ற மாதிரி நான் டிசைட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரியே டைரக்டர் வந்து நான் என்னென்ன டியூன் வந்து என் மைண்டுக்கு சரி இது நல்லா இருக்கும், இது வந்து ஆடியன்ஸ் மத்தியில ரீச் ஆகும் அப்படின்னு நினைச்சேன்னா, ஸோ அதே சாங்ஸை வந்து டைரக்டரும் செலக்ட் பண்ணாரு. ஓகே. ஆமா, அது ஒரு ரொம்ப ஹாப்பனிங்கான விஷயம் அது. சரி, இப்போ மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிரைவ்ல வந்து நிறைய பிஜிஎம் கம்போஸ்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க வந்து அந்த மாதிரி ஏதாவது ரெஃபரன்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி போட்டதை காட்டினீங்களா, இல்லை ஃப்ரெஷ்ஷாவே இந்த படத்துக்காக பண்ணீங்களா? இல்லை, இது ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் அந்த மாதிரி நான் கம்போஸ் பண்ணி வைப்பேன் ஃப்ரீயா இருக்கும்போது அந்த மாதிரி எல்லாம். பட் சம்டைம்ஸ் டைரக்டர்லாம் வந்து பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, இது நம்மளோட சீக்வன்ஸுக்கு செட் ஆகலையே, நம்ம கதைக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் வந்து என்ன பண்றதுன்னா, அவங்க என்ன சீக்வன்ஸ் சொல்றாங்களோ அந்த சீக்வன்ஸ் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாவே தான் கம்போஸ் பண்ணுவேன் நான். ஆமா, ஃப்ரெஷ்ஷாக கம்போஸ் பண்ணும்போது தான் அது அந்த படத்துக்கு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, அதனால நான் எப்பயுமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கம்போஸ் பண்ணிடுறது. ஓகே. அண்ட் சார், பொதுவா வந்துட்டு கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல இருக்கவங்க எங்கேயாவது போகணும்னா தான் நமக்கு ஒரு நல்ல மியூசிக் வரும் அப்படின்ட்டு. சோ ரூம்பாய் படத்துக்கு நீங்க உங்க ரூம்லயே மியூசிக் பண்ணீங்களா, இல்ல ஃபாரின் எங்கேயாவது போயிட்டு யோசிச்சு அதாவது கண்டென்ட் ஃபாரினாலும் இல்லைனாலும் இங்க வேற எங்கேயாவது போய்? ஆக்சுவலா கம்போசிங் ஃபாரின்லாம் போயிட்டு அப்படியே பயங்கரமா அப்படியே ஒரு மாதிரி அந்த நேச்சுரல்ல இயற்கை அதெல்லாம் பண்ணணும்னு ஆசைதான். ஆனா பட்ஜெட் இல்லையா? பட்ஜெட் இல்ல, யாருக்குமே பட்ஜெட் இல்ல. அதனால நான் என்னோட ரூம்லயே கம்போஸ் பண்ணிட்டேன், என்னோட ஆபீஸ்ல ஸ்டுடியோலயே கம்போஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஒரு கொடைக்கானல் கொடைக்கானல் கூட போக முடியலைங்க. ஓகே, மேபி நெக்ஸ்ட் நம்ம டைரக்டர் சார் அடுத்த படம் பண்ண போது கூட்டு போவார் நினைக்கிறேன். டைரக்டர் கதையில வந்து ப்ரொடியூசர் வந்து ஏலகிரியில வந்து ரூம்லாம் போட்டு கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டோம். உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லையா? ஆக்சுவலா நான் ப்ரொடியூசரை மீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் நான் ஏலகிரி போயிருந்தேன். ஏலகிரி போயிட்டு இந்த டீம் எல்லாம், ப்ரொடியூசர் டீம், டைரக்டர் அவங்கெல்லாம் வந்து, ஏன்னா டைரக்டர் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி அவங்களோட அசோசியேட்ஸ், அவங்க ஐடிஸ் எல்லாம் நான் பார்க்கல. அதே மாதிரி ப்ரொடியூசர் யாருன்னு நமக்கு தெரியாது. ஸோ ஒரு தடவை ப்ரொடியூசரை மீட் பண்ணுறதுக்காக டைரக்டர் வர சொல்லியிருந்தாரு. போய் பார்த்துட்டு ஏலகிரி பார்த்து நல்லா சில்லா இருந்துச்சு அந்த டைம். ஆக்சுவலா அக்டோபர் நவம்பர்ல போயிருந்தோம். சூப்பரா இருந்துச்சு, நல்லா பிளசண்டா இருந்துச்சு. பார்த்துட்டு ஒரு 2 days அங்கேயே ஸ்டே பண்ணேன். நல்லா நானும் டைரக்டர்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம மூவி சம்பந்தமா. பார்த்துட்டு ப்ரொடியூசரை பார்த்துட்டு வந்தேன். நல்லா ஹாப்பியா இருந்துச்சு அந்த டைம். ஆமா. ஓகே. சோ ரூம்பாய் படத்துக்காக முதல்ல நீங்க போட்ட டியூன் எது? டைரக்டர் எந்த சிச்சுவேஷன் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சொன்னாரு?
டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் வந்து இந்த டூயட் சாங் ஹீரோயினுக்கும் உள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு வந்து ஒரு சாங் வேணும். அவங்க 2 பேரும் பார்த்த நொடியிலே 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த சீக்வன்ஸுக்கு எனக்கு ஒரு சாங் வேணும் அப்படின்னாரு. ஸோ ஃபர்ஸ்ட் சாங்கை நாங்கள் வந்து அந்த டூயட் சாங் தான் கம்போஸ் பண்ணேன். ஆமாம், டுயட் சாங். 2 பேரும் பாடுற மாதிரி. அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதில் ஒரு 3 டியூன் கொடுத்தேன். அதில் வந்து நம்ம அந்த பட்டர்ஃப்ளைன்னு ஒரு சாங் கேட்டோம் சார். பட்டர்ஃப்ளை சாங் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்குமே அந்த டியூன் தான் ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த 3 டியூன்ல அந்த பட்டர்ஃப்ளையோட டியூன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நம்ம சொல்லக்கூடாது இல்லையா, டைரக்டர் மேடம் என்ன ஃபீல் பண்றாருன்னு. ஸோ அவரோட சாய்ஸுக்கு விட்டாச்சு. டைரக்டர் ஓகே, நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதுவும் அவர் ஃபீல் பண்ணாரு. ஆனா அந்த டியூன் போடும்போது நீங்க யாரை நினைச்சு ஃபீல் பண்ணீங்க சார்? ஒரு மாதிரி நல்ல ரொமான்டிக்கா இருந்துச்சு. சோ நாங்களே அந்த பாட்டு கேட்டு ஒரு மாதிரி ரொமான்டிக் மூடு போயிட்டோம். நீங்க அந்த மூடு வரதுக்கு யாரை யோசிச்சுட்டு இருந்தீங்க? அப்படிலாம் யாரும் யோசிக்கல. யோசிக்காம சீக்வென்ஸ். ஆமாமா, அது ஆக்சுவலா ஒரு காமனா ஒரு திங் அப்படிதான் யோசிச்சு நான் பிளான் பண்ணேன். ஆமா, அந்த ஒருத்தர் யாரு சார் சொல்ல மாட்டீங்களா? ஒருத்தர்ல காமனா யோசிச்சேன். சரி எப்படி எல்லாம் நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு. சார் பட்டர்ஃப்ளை சாங்கோட லிரிக்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. சோ உங்க லிரிக்ஸிஸ்ட் பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா லிரிக்ஸிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூரியமூர்த்தின்னு சொல்லி, அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப யூத் அவரு. ஆமா, above 55 அவரு. ஸோ அவரோட சாங்ஸ் பாத்தீங்கன்னா அவரோட ஏஜ் தான் வந்து above 55, பட் அவரோட சாங்ஸ் எல்லாம் லிரிக்ஸ் எல்லாம் பயங்கர யூத்தா இருக்கும். அவர் என்கிட்ட பாத்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி படம்லாம் எழுதுனது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அவரு ஆக்சுவலா கவிஞர். அவர் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பாடலாசிரியரா கன்வெர்ட் பண்ண நானு. ஆமா, ஏன்னா நிறைய கவிதைகள்லாம் நிறைய கொடுப்பாரு. டைரக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அந்த படத்துக்கான சீக்வன்ஸ், அந்த சீக்வன்ஸுக்கு நிறைய கவிதை எழுதி கொடுப்பாரு. அவரை பக்கத்துல உட்கார வச்சு ஒரு 1 month என் கூடயே உட்கார வச்சு அவருக்கு வந்து நான் இந்த பல்லவினா இப்படிதான் இருக்கணும், சரணம் இப்படிதான் இருக்கணும், அந்த மாதிரி சந்தங்கள், அந்த தாளம் இதெல்லாம் அவருக்கு டிக்டேட் பண்ணி அவருக்கு சொல்லி, அதுக்கப்புறம் ஒரு லிரிக்கா ஒரு கவிதையில இருந்து ஒரு வரிகள் அந்த மாதிரி எடுத்து இதை கோர்த்து பண்ணோம். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த தனனா தானனா அப்படின்னு அந்த டியூனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ற டியூனுக்கு வந்து பட்டர்ஃப்ளை அப்படின்னு போட்டா நல்லா இருக்கும்னு அவர்கிட்ட சொன்னேன். அவரும் அக்செப்ட் பண்ணிட்டாரு. நம்ம டைரக்டர் சாரும் ஜெகன் சாரும் இந்த பாட்டுக்கு பல்லவி வந்துட்டு நீங்க தான் கொடுத்தீங்க. ஆமா, பல்லவியில ஃபர்ஸ்ட் லைன் நான் சொன்னேன், பட்டர்ஃப்ளை கண்ணடிச்சு அப்படி ஏதாவது தன்னனா தானனா அந்த சந்தம் இருக்கு இல்லையா, அந்த சந்தத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு வரிகள் ஃபர்ஸ்ட் வரி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் பட்டர்ஃப்ளைன்னு சொன்னேன். கவிஞர் அதே அப்படி பிடிச்சிட்டாரு. அதை பிடிச்சிட்டு அவரை ஒர்க் பண்ணோம். எல்லா பாடல்களுக்குமே வந்துட்டு அவர் தான் லிரிக்ஸிஸ்ட். ஆமா, 4 சாங் இருக்கு. இந்த 4 சாங்ஸுமே பாத்தீங்கன்னா அவர் தான் லிரிக் பண்ணாரு. அதான் 1 month டிராவல் பண்ணோம் 4 சாங்ஸுக்கு. 1 to 1.5 months ஒரு சாங்கா ஒர்க் பண்ணோம். உங்க மேல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, பட்டர்ஃப்ளை சாங்க்கு பாடவே தெரியாத ஒரு பொண்ணு கூட்டு வந்து பாட வச்சீங்கன்னு. அது எந்த அளவுக்கு உண்மை? ஆக்சுவலா நல்லா பாடுற பொண்ணு தான் அது. நிறைய மூவிஸ் எல்லாம் பாடி இருக்கு. டைரக்டருக்கு அந்த வாய்ஸ் வந்து கொஞ்சம் சைல்டா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாரு. அவ்வளவுதான். எனக்கு ஆக்சுவலா அந்த வாய்ஸ் பிடிச்சதான் இருந்துச்சு. பிடிச்சதான் நான் ஆல்ரெடி கேட்டுதான் அதை நான் வந்து அந்த வாய்ஸை நான் செலக்ட் பண்ணி போட்டேன். ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ராமிசிங்கா இருக்கும்னு சொல்லி தான் போட்டேன். பட் டைரக்டருக்கு அந்த வாய்ஸ் செட் ஆகல. ரொம்ப குழந்தைத்தனமா சைல்டிஷா இருக்கு, ரொம்ப அப்படி சொன்னதுனால. பட் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கும்போது எப்படி சார் இருக்கும் உங்களுக்கு? டைரக்டரையும் கன்வின்ஸ் பண்ணோம், நம்ம கூட்டிட்டு வந்த சிங்கர் தான், இவருக்கு இது பிடிக்க மாட்டேன்னு போது எப்படி அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுவீங்க? ஓகே, இப்ப ஏன்னா டைரக்டர் வந்து நம்ம வந்து சாங்கா யோசிப்போம், டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா மூவில சீக்வன்ஸா யோசிப்பாங்க இல்லையா. ஸோ நான் வந்து டைரக்டருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா அவங்களும் நிறைய திங்க் பண்ணிருப்பாங்களே, நம்ம படத்துல வந்து நம்ம மூவில வந்து இந்த மாதிரி சாங்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி வாய்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல. ஸோ அவருக்கும் வந்து நான் வந்து ஒரு இது பண்ணி சரி ஓகே சார் பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி, தப்பா நினைச்சிக்காதீங்க இன்னொரு சாங் நீங்க பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரு ஒரு சிங்கர் சொன்னாரு. ஓகே, அப்புறம் அவங்கள பாட வச்சோம். அதே மாதிரி ஒரு நல்ல சிங்கரை கூட்டு வந்து பாட வச்சிருந்தேன், அதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிங்களா? அது எந்த அளவுக்கு உண்மை? ஆமா, அது 100% உண்மைதான். ஆமா, ஃபர்ஸ்ட் அது நல்ல ஒரு பிரபலமான சிங்கர் தான் அதுவும் பாடினாரு. அது டைரக்டருக்குமே பிடிச்சதுதான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி நான் ட்ராக் பாடினேன். ஆக்சுவலா பொதுவாகவே ஒரு நம்ம மூவிலே பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு ட்ராக் பாடி வைப்பாங்க. அந்த ட்ராக் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டரோட மைண்ட்ல வந்து செட் ஆகிடும். அது இந்த வாய்ஸ் கேட்டு அவங்க, ஏன்னா நம்ம ட்ராக் நிறைய தடவை கேட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அவர் கேட்டு அந்த சிங்கர் வந்து நல்லா அழகா தான் பாடினாரு. பட் அவருக்கு என்னமோ தெரியல, சாங் எல்லாம் பாடிட்டு போயிட்டாரு. ஒரு
ஆஃப்டர் 10 days கழிச்சு சார் இந்த சாங் எனக்கு வந்து வாய்ஸ் ரொம்ப மெச்சூரா இருக்கு. ஏன்னா ஹீரோ மூவில ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு 18 to 20 years தான் அதுக்குள்ளதான் இருக்கும், கொஞ்சம் மெச்சூரா இருக்க மாதிரி இருக்கு, நீங்க வேணா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னாரு. ஏன் சார் அதான் நம்ம பாடிட்டோமே அப்படின்னு. சரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னாரு. சரி ஓகே இப்போ டைரக்டர் சொல்லிட்டாரு இல்லையா, சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். ஓகே டைரக்டருக்கு நான் பாடினேன். அப்புறம் டைரக்டருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுதான் அந்த ஸ்டோரி. சோ இந்த படத்துல வந்துட்டு டோட்டலா 4 songs இருக்கு. இதுல 2 பாட்டு நீங்களே பாடி இருக்கீங்க, ஒரு பாட்டோட ரீசன் சொல்லிட்டீங்க எப்படி நீங்க பாட வேண்டிய நிலைமை வந்ததுன்னு. சோ இன்னொரு பாட்டுக்கு எப்படி சார் அமைஞ்சது அந்த சிச்சுவேஷன்? ஆக்சுவலா நாங்க பேசும்போதே அந்த ட்ராக் டியூன் எல்லாம் போட்டு கொடுத்தோம் இல்லையா, அப்போ ஃபேமிலி சாங் ஒவ்வொரு பிள்ளைக்கும் சொல்லிட்டு ஒரு சாங் வரும். அந்த சாங் வந்து நீங்க உங்க வாய்ஸ் கொஞ்சம் மெலடிக்கா இருக்கு, அது முன்னாடியே சொல்லிட்டாரு டைரக்டர், இந்த சாங்ல இந்த படத்துல நீங்க ஒரு சாங் கன்ஃபார்மா பாடுறீங்க அப்படின்னு. அப்ப எந்த சாங் கேட்டேன், ஃபேமிலி சாங் நீங்க பாடுங்க சார், அது உங்களுக்கு வாய்ஸுக்கு செட் ஆகும், ஏன்னா மெலடிக்கா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஸோ இது வந்து ஆல்ரெடி பிளான் தான். அது அந்த ஃபேமிலி சாங் வந்து ஒவ்வொரு பிள்ளைக்கும்னு ஒரு சாங் வரும், அந்த சாங் வந்து பிளான் தான் ஆல்ரெடி. ஓகே, அது நான் பாடினது. அப்படியே எங்களுக்காக ஒரு லைன் பாடுங்க. ஒவ்வொரு பிள்ளைக்கும் தந்தைதான் தெய்வம், தன்னலம் இல்லாத அன்பென்னும் ஆலயம், காலங்கள் எல்லாமே குடும்பத்தை சுமக்கும், கடமையை மறந்து ஒரு பொழுதும் இருந்ததில்லை, தானானா தனனானா 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 தனனானா. ஓ சூப்பரா இருந்தது. தேங்க்யூ. பட் சார் ஒரு சில படங்கள்ல வந்துட்டு பட்ஜெட் கம்மி பண்றதுக்காக மியூசிக் டைரக்டர் அந்த பாட்டை வந்து பாடிடுவாங்க. சோ இந்த படத்துல உங்களுக்கு அந்த நிலைமை ஒண்ணும் இல்லல்ல, அதனால நீங்க பாடல? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் வாய்ஸ் பிடிச்சி போய் தான் நீங்க ஆல்ரெடி நீங்க ஒரு சாங் பாடிடுங்க. இதுக்கு முன்னாடி நான் ஆல்பம்ஸ் எல்லாம் நிறைய பாடிருக்கேன். ஆல்பம்ஸ் எல்லாம் வந்து டிவோஷனல் ஆல்பம்ஸ், அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ் எல்லாம் பாடிருக்கேன். ஸோ அந்த வாய்ஸ் வந்து ஆல்ரெடி நான் இந்த மூவி நாங்க 2 பேரும் டைரக்டர் என்கிட்ட வரும்போதே அந்த சாங்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சேன் இல்லையா. ஸோ அப்போ அவர் மைண்ட்ல இருந்திருக்கு, சரி இந்த படத்துல வந்து மியூசிக் டைரக்டர் ஒரு சாங் பாட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாரு. ஓகே. ஸோ பைசாக்காகலாம் ஒன்றும் இல்லை. பட் நீங்க வேற ஏதாவது ஒரு சிங்கரோட நேம் வந்துட்டு இந்த சாங் இவரை பாட வைக்கலான்ட்டு யோசிச்சீங்களா? யோசிச்சேன், பட் டைரக்டர் வந்து கம்பல்ஷன், நீங்க கன்ஃபார்மா இந்த சாங் தான் பாடி ஆகணும் அப்படின்னாரு. ஓகே அதனால பாடிட்டேன். ஓகே, நீங்க யார எந்த சிங்கர் சார் திங்க் பண்ணிருந்தீங்க? நான் வந்து விஜய் யேசுதாஸ் சார் வந்து திங்க் பண்ணி வச்சிருந்தேன். ஓகே. ஆமா, அது இல்லாம அது அவருக்கு ரொம்ப பட்ஜெட் கொஞ்சம் ஜாஸ்தி அந்த டைம்ல, நம்ம படம் கொஞ்சம் லோ பட்ஜெட் இருக்கனால. பட் விடுங்க, அடுத்த படத்துல வந்துட்டு கண்டிப்பா அவரை கண்டிப்பா கூப்பிடலாம். இல்ல டைரக்டர் சொல்லிட்டாரு நெக்ஸ்ட் படம் உங்களுக்கு சிறப்பா பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு. எப்படி சார் ரூம்பாய் படத்துக்குள்ள வந்தீங்க ஒரு மியூசிக் டைரக்டரா? ஆக்சுவலா என்னோட சவுண்ட் இன்ஜினியர் ஒருத்தர் இருக்காரு, நம்ம ஏஎம் ஸ்டுடியோல ஒர்க் பண்றாரு. அவர் என்னோட ஒரு 15 years ஃப்ரெண்டு பூபதின்னு சொல்லி. அவரும் நம்ம டைரக்டர் ஜெகன் சாரும் வந்து டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க. ஸோ அவங்க நம்ம ஜெகன் சார் வந்து பூபதிட்டு கேட்டிருக்காரு, ஏதாவது மியூசிக் டைரக்டர் நல்ல மியூசிக் டைரக்டரா இருக்கணும், பட்ஜெட்ல இருக்கணும், கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கணும், திறமையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அவரு உடனே என்னை சஜஸ்ட் பண்ணாரு. சஜஸ்ட் பண்ண உடனே நம்ம ஜெகன் சார் வந்து என்ன பார்த்தாரு. பார்த்தோடனே மியூசிக்லாம் போட்டு காமிச்சேன். ஓகே, அது மூலியமா தான் எனக்கு, நம்ம பூபதி சார் மூலியமா தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. அண்ட் இந்த ஸ்டோரி வந்துட்டு கேட்கும்போது உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு மியூசிக் பண்ணலான்ற ஐடியாஸ் எப்படி சார் வந்துச்சு? கண்டிப்பா இது இந்த மூவி ஆக்சுவலா வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு பயங்கரமான ஒரு தீனி போடக்கூடிய ஒரு ஸ்டோரி. இது டிஃப்ரெண்டான மிஸ்ட்ரீஸ், மர்டர்ஸ், பயங்கரமா கொஞ்சம் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் ஹாண்டிங்கான சீன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே நான் அவரு நம்ம டைரக்டர் சார் வந்து ஸ்கிரிப்ட் நம்பர்ட்டு சொல்லும் போதே நான் அப்பவே திங்க் பண்ணேன், ஓகே இந்த மூவி வந்து நமக்கு வந்து பயங்கரமான அந்த ரீரெக்கார்டிங் ஸ்கோப் இருக்குன்னு. அதே மாதிரியே அவங்க மூவி பண்ணிட்டு வந்தாங்க. ரொம்ப மியூசிக் மாதிரி தான் பண்ணியிருக்கேன் ரீரெக்கார்டிங். எந்த சீனுக்கு வந்து நீங்க பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பண்றப்ப ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது, இல்ல எந்த சீனுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் செட்டே ஆகாம இருந்தது? செட் ஆகாம இல்லை, எல்லா சீன்ஸுமே நான் கரெக்டா கொஞ்சம், ஏன்னா படம் எப்பயுமே நான் வந்து ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணணும்னா அந்த படம் வந்து நான் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 times ஆச்சு நான் வந்து ஃபுல்லா எல்லா ரீல்ஸையும் பார்ப்பேன். நான் பார்த்து அதை வந்து ஒரு ரீலுக்கும் ஒரு சீனுக்கும் எப்படி நம்ம பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஐடியா பண்ணிட்டு தான் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து கீபோர்ட்லேயே உட்காருவேன். ஸோ ஒரு சீனும் ஃபர்ஸ்ட் ரீல் செகண்ட் ரீல் ஒரு ரீல் பண்ணும்போதும் வந்து இந்த ரீலுக்கு இந்த சீனுக்கு வந்து இந்த சீக்வன்ஸுக்கு இப்படி தான் பண்ணணும்னு ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு தான் மியூசிஷியன்ஸ் எல்லாம் வர வச்சு அவங்களுக்கு அந்த ஒர்க் கொடுப்பேன். அதே மாதிரி ஒர்க் பண்ணுவோம். அப்புறம் ஒரு 2 ரீல் முடிஞ்ச பிறகு டைரக்டர் சாரை வர வச்சு அந்த
அந்த மியூசிக்லாம் போட்டு காமிப்பேன். போட்டு பார்த்து அவங்க ஃபர்ஸ்ட் டைமே ஓகேனா ஓகே, இல்லைன்னா அவங்க அவங்க டேரக்டர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கும் ஏதோ ஒரு ஐடியா பண்ணி வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அதை சேஞ்ச் பண்ணி அது பண்ணி கொடுப்பேன். அதாவது ரொம்ப நல்லா இருக்கு இதை சேஞ்ச் பண்ண வேணான்னு சொன்னா நான் அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணுவேன், இது நல்லா இருக்கும் அப்படின்னு. சப்போஸ் நல்லா மியூசிக் நல்லா வந்திருக்கு, சரி இதை எதாவது மாத்தணும்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் பேசி பார்ப்பேன், ஓகே. இல்லைன்னா கொஞ்சம் நெருடலா இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் வேற மாத்திப்பேன், அப்படி பண்ணிப்பேன். ஸோ அதனால எனக்கு வந்து எந்த சீன்லயுமே வந்து இல்லை. ஆக்சுவலா எனக்கு இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் ரீல் பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி அவங்க அந்த ஸ்கிரிப்ட் வந்து பின்னாடி அந்த பிளாஷ்பேக்லாம் சொல்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதுதான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சவாலா இருந்துச்சு. எப்படி ஏன்னா ஸ்கிரிப்ட் சொல்லிட்டே வராங்க, அதுக்கு எப்படி மியூசிக், அது எப்படி மியூசிக் பண்ணாலுமே வந்து ஒரு டிஃப்ரெண்டா தெரியும் அதுக்கு அந்த பிளாஷ்பேக் சீன் சொல்லும் போது. ஸோ அதுதான் கொஞ்சம் இதா இருந்துச்சு. பட் என்னோட ஐடியாக்கு பண்ண டைரக்டர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு, நல்லாவும் வந்திருக்காது. ஓகே. அண்ட் உங்களோட ஐடியாஸ் வந்துட்டு மியூசிக்கா கொண்டு வர ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க சார்? பட்ஜெட் வைஸ் நமக்கு இப்ப லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும் அப்படின்னு கேட்கும் போது எல்லாம் கரெக்டா ஹெல்ப் பண்ணாங்க? கண்டிப்பா இந்த ப்ரொடக்ஷன் சைடு வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாமே. எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா நாங்க வந்து சாங்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். சாங்ஸ் முடிச்சுட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு ஃபைனல் ஸ்டேஜ்ல நான் சொன்னேன், சார் இந்த சாங்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு சில லைவ் எல்லாம் ஆட் பண்ணா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் டைரக்டர் ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி ஒரு சில கொஞ்சம் சின்னமா ஒரு பட்ஜெட் கொடுத்தாரு. ஸோ அப்போ வந்து அந்த ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ஆட் பண்ணி அது பண்ணோம். நல்லா கொஞ்சம் சப்போர்ட்டிவா தான் பண்ணாங்க எனக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பேசும்போது ஒரு பட்ஜெட் பேசணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி பண்ணலாம்னு சொல்லும்போது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. நீங்க இந்த படத்துக்கு எக்ஸ்பெரிமெண்டலா புது விஷயங்கள் என்னென்னலாம் ட்ரை பண்ணீங்க? எக்ஸ்பெரிமெண்டல்னு இந்த படத்துல நான் ஒன்றும் பெருசா பண்ணல. டிஃப்ரெண்டா டியூன்ஸ்ல தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கேன். ரீ ரெக்கார்டிங்ஸ் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ கரண்ட்ல இருக்கிற ஒரு சில சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் எக்ஸ்பெரிமெண்டல் இது எதுவும் நான் பண்ணல. ஃபியூச்சர்ல ஒரு சில ஐடியாஸ் எல்லாம் வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் மூவில, அதுல கன்ஃபார்மா பண்ணுவேன். சோ இந்த படத்துல வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது எந்த சீன் நீங்களே பார்த்துட்டு வா சூப்பரா நம்ம பண்ணிருக்கோம், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா அப்படி ஃபீல் பண்ணீங்க? அந்த ஓப்பனிங்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஞ்சம் இந்த ஹோட்டல்ல வந்து கடத்தல் சீன்லாம் இருக்கு. அது வந்து அதுக்கு எப்படி மியூசிக் பண்ணாலுமே வந்து அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை ஆக முடியாது. ஏன்னா ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஹாண்டிங்கா தெரியும், ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி மாரி இருக்கும். ஸோ எந்த டைப் ஆஃப் மியூசிக் பண்ணால் அது நல்லா இருக்குன்னு அது ஒன்றுக்கு ஒரு 10 தடவை ஐடியா பண்ணி அதை வந்து ரொம்ப அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து, ஏன்னா அந்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில அந்த இன்டிமேட் சீன்லாம் வரும், இன்டிமசி எல்லாம். ஸோ அதில் மிக்ஸ் பண்ணி அதாவது ஹாண்டிங்கு, மிஸ்ட்ரி, இன்டிமசி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மியூசிக் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த சீன் வந்து கொஞ்சம் அந்த சீக்வன்ஸ் அந்த சீன்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ அதை திங்க் பண்ணி ஐடியா பண்ணி ஒன்னா ஒரு சீனா வந்து அதை ஒரு ரீலா கம்ப்ளீட் பண்ணி பண்ணாது. இப்போ இந்த படத்துல பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி மிக்ஸ்ட் ஆஃப் எல்லாமே வருது, எமோஷன் வருது, ஆக்ஷன் வருது, த்ரில்லிங், ஹாண்டிங். ஸோ இதுக்கு எந்த மாதிரி மியூசிக் ரெஃபரன்ஸ் பாத்தீங்க, எந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் ரெஃபர் பண்ணீங்க? ரெஃபரன்ஸ் நிறைய இங்கிலீஷ் மூவிஸ் நிறைய பார்த்துருக்கேன் நான். இங்கிலீஷ் மூவிஸ், தமிழ் மூவிஸ் எல்லாம் நான் வந்து எல்லா டைப் ஆஃப் மூவிஸும் பார்ப்பேன் நான். ஹாலிவுட், கோலிவுட், மோலிவுட் எல்லா டைப்ஸும், அதை சவுத் ஆப்பிரிக்கன் மூவிஸு, நம்ம கொரியன் மூவிஸு, இது எல்லா மியூசிக்கும் நான் வந்து கேட்பேன் நான். ஸோ ரெஃபரன்ஸ்ன்னு எதுவும் எடுக்கல நான். மூவிஸ் கேட்டு அது நம்ம மைண்ட்ல நமக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கும்ல, ஸோ அதை வச்சு பண்ணத்தான். ஓகே. நம்மளோட கிராஃப்ட் வந்துட்டு நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சில இடத்துல வந்துட்டு நமக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஜானர் ஆஃப் மியூசிக் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டா, எனக்கு ஈஸி இந்த லவ் ரொமான்ஸ்னா நான் சூப்பரா வந்துட்டு பண்ணுவேன் அப்படின்னா எந்த மாதிரி ஜானர்? எனக்கு வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஏன்னா நான் பேசிக்கா என்னோட பேஸ் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடிக் மியூசிக். ஓகே. ஸோ அதனால கர்நாடிக் மியூசிக், வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ ஹிப்ஹாப், ஜாஸ் இந்த மாதிரி மியூசிக்லாம் விட கிளாசிக்கல் டைப்பு, மெலடி டைப்பு அந்த மியூசிக்லாம் நான் ரொம்ப ஈஸியாக வரும். அதே மாதிரி இந்த டூயட் சாங்லாம் இருக்குல்ல, லவ் சாங்ஸு, அதெல்லாம் பொதுவாக எல்லா சாங்ஸுமே பண்ணுவேன். பட் இதெல்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா வரும் எனக்கு. ஓகே. சரி, அப்படி உங்களுக்கு பிடிச்ச ஒரு கர்நாடிக் சாங் எங்களுக்காக பாட முடியுமா? கார்த்திகேயனை கண்ணார காண வேண்டுமே, கார்த்திகேயனை கண்ணார
காண வேண்டுமே கனமிகு அருள் திரு கார்த்திகேய நை கண்ணார காண வேண்டுமே. நைஸ். ஆக்சுவலி ஒரு மேல் வந்துட்டு இப்படி அந்த ஸ்ருதி எல்லாம் வந்து மாத்தி மாத்தி பாடும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். உங்களோட மியூசிக் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? என்னோட மியூசிக் ஜேர்னி வந்து 10 வயசுல ஆரம்பிச்சது. நான் எனக்கு 10 வயசு இருக்கும்போது எங்க டேடி வந்து ஆக்சுவலாக நேட்டிவ் வந்து பாண்டிச்சேரி. ஓகே. பாண்டிச்சேரியில் பாலர் பவன் ஒரு இடம் இருக்கு. அது சின்ன பசங்களாம் மியூசிக் கற்றுக்கிற இடம். அங்கே கொண்டு போயிட்டு ஸ்கூல் முடிச்சோடனே டியூஷன் மாதிரி கொண்டு போய் அங்கே விட்டுருவாங்க. அங்கே எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். வயலின், வீணை, ஹார்மோனியம், மியூசிக், வோக்கல் மியூசிக் எல்லாமே இருக்கும். நாங்கள் அப்போ வந்து அந்த வயசுல வந்து ஆர்வ குலர்த்தனமாக எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் கை வைப்போம். எல்லாத்துலேயும் துடைக்கிறது தான் நம்ம வேலையை. வீணை, வயலின் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் துடைப்போம். அப்போ வந்து அங்கே ஒரு மேம், ரேவதின்னு ஒரு மேம் இருந்தாங்க. அப்போ அதான் சொன்னாங்க, ஏய் ஏன்டா இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் துடைச்சிட்டு இருக்க, ஏதாவது வந்து கற்றுக்கலாமே நீ. துடைக்கும்னா நான் வந்து ஆக்சுவலாக எல்லாத்தையும் வாட்சி பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன். அவங்க கிண்டலாக சொல்லுவாங்க, அதை ஏன்டா எல்லாம் துடைச்சிட்டு இருக்க, ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கோ அப்படின்னு. இல்லை மேம் ஃபஸ்ட்டு நான் பாட்டு கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட தான் வந்து 10 வயசுல கிளாசிக்கல் பாட்டு அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. அதுக்கப்புறம் ஸ்கூலிங்ஸு அதெல்லாம் கடந்து 12th முடிச்சுட்டு டைரெக்டாக அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு போயிட்டேன் நான், மியூசிக் காலேஜுக்கு. ஓகே. ஆமாம். ஏன்னா அப்போ ஸ்டார்ட் பண்ண அந்த மியூசிக் அந்த தாகம் வந்து எனக்கு அதுக்கப்புறம் வேற எதுவுமே எனக்கு தோணவே இல்லை. ஸோ அதனால அதில் வந்து அப்படியே அந்த மைண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ட்ராவலிங்லாம் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 14 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கெஸ்ட்ரா ஸ்டேஜ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜஸ்ல போயிட்டு நானே வாய்ப்பு கேட்பேன் பாடுறதுக்கு. அப்போ ஆமா 14 வயசுல இருக்கும்போது எங்க ஊர்ல கோயில் திருவிழா நடக்கும். அந்த பாண்டிச்சேரியில அங்க இருக்கிற இந்த ஏரியால அப்போ வந்து இந்த லைட் மியூசிக் எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ வந்து நான் வந்து அங்க இருக்கிற ஆர்கெஸ்ட்ரா டீம்கிட்ட போயிட்டு ஆனா ஒரு பாட்டுமா அப்படின்னு கேட்பேன். வீட்டுல அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனா வீட்டுல இருந்து மதில எல்லாம் ஏறி குதிச்சு போயிட்டு வரும்போதெல்லாம் எங்க அப்பா குச்சி வச்சுன்னு ரெடியா இருப்பாரு, எதுக்கு நீ போன அப்படின்னு. ஆனா அதெல்லாம் கடந்து போயிட்டு அவங்ககிட்ட வாய்ப்பு கேட்டு பாட்டுலாம் பாடிடுவேன். நான் ஃபோக் சாங்லாம் பாடுவேன். அப்பெல்லாம் பாடி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் சரி நம்ம வந்து ஃபியூச்சர் வந்து மியூசிக் தான் படிக்கணும். 12th முடிச்சுட்டு டைரெக்டாக அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு அங்கே தான் ஜாயின் பண்ணி டிப்ளமோ, அதுக்கப்புறம் டிகிரி, மாஸ்டர் டிகிரிஸ்லாம் அங்கே பண்ணேன். வாவ், ப்ரொஃபஷனலா சின்ன வயசுல இருந்து லேர்ன் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. வாவ், நைஸ் சார். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பட வாய்ப்பு எப்படி சார் கிடைச்சிச்சு? ஃபர்ஸ்ட் பட வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பாண்டிச்சேரியிலேருந்து நான் வந்து இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து பேண்ட்லாம் ஒர்க் பண்ணியிருந்தோம். அப்போது சிங்கப்பூர், மலேசியா, துபாய் இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் வந்து ஸ்டார் ஹோட்டல்லாம் வந்து பேண்ட் பண்ணுவோம். 5 பீஸ் பேண்டு அந்த மாதிரி லைவாக பாடுறது, வாசிக்கிறது அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போது ஒரு 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் இதே போயிட்டுருக்கு. அது ரொட்டீனாக அதே பண்ணிகிட்ருக்கேன் நான். அப்புறம் ஒரு கட்டத்தில் நம்மளோட கோல் வந்து ஆக்சுவலாக மியூசிக் டைரக்ஷன் அண்ட் சிங்கிங் தானே, நம்ம அதெல்லாம் விட்டு இது ஏன் பண்ணிகிட்ருக்கோன்னு. பட் அது வந்து எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது அங்கெல்லாம் அந்த ஒர்க் பண்ணது, அந்த பேண்ட்லலாம் ஒர்க் பண்ணது, பாடினது, வாசிச்சது, இது எல்லாமே வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸு. அது ஒரு டைமில் வந்து இதுக்கப்புறம் இதுக்கு அட்வான்ஸாக வந்து போகணும்ல, நம்ம அப்கிரேட் என்ன பண்ணுறதுன்னா மியூசிக் டைரக்ஷன் தான். அது நான் காலேஜ் லைஃப்லேயே வந்து நான் அப்போ பிளான் பண்ணது தான். அது அப்போ அந்த டைமில் எனக்கு கரெக்டான வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு சர்டன் இயர்ஸுக்கு அப்புறம் நான் அதை விட்டுட்டு சரி நம்ம சென்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து மியூசிக் வாய்ப்பு தேடலாம் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு வந்துட்டேன். வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு வருவோம், அப்படியே அங்கேருந்து ஃபாரின் போயிடுவோம். இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு இங்கே மியூசிஷியன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஏர்போர்ட் வந்து அங்கேருந்து அப்படியே போயிடுவோம். சென்னையே தெரியாது எனக்கு அந்த டைம்லாம். 2012, 13, 14 அந்த டைம்லாம். ஸோ ஒரு கரெக்டான ஒரு இயரில் வந்து 2012 நினைக்கிறேன். அந்த டைமில் தான் வந்துட்டு நான் வந்து சென்னைக்கு வந்து செட்டில் ஆகலான்னு பிளான் பண்ணி வந்துட்டேன். வந்த பிறகு சர்வேல் இருக்கு இல்லையா, சர்வேல் என்ன பண்ணலாம், என்னதான் மியூசிஷியனாக இருந்தாலும் நமக்கு வந்து ஒர்க் பண்ண தானே காசு கிடைக்கும். ஸோ அப்போது லக்ஷ்மண் சுதின்னு ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருக்குது, நல்ல ஃபேமஸான ஆர்கெஸ்ட்ரா, தெரியும் எங்களுக்கெல்லாம். ஸோ அதில் தான் நான் போயிட்டு லக்ஷ்மண் சார் இருந்தார். லக்ஷ்மண் சார்கிட்ட போயிட்டு சார் இந்த மாதிரி நான் நல்லா வாசிப்பேன், பாடுவேன், எல்லாமே செய்வேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. சரி ஒரு 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 கச்சேரி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. சரி போன உடனே அதுலேருந்து அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஸோ ஒரு 2 இயர்ஸ் அவங்க கூட ட்ராவல் பண்ணேன். 2 to 2.5 இயர்ஸ் கிட்ட ட்ராவல் பண்ணியிருந்தேன். ட்ராவல் பண்ணிவிட்டு அப்புறம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே நான் எல்லாத்தையும் சென்னைன்னா
சென்னையோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, சினிமா எப்படி இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் லேர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு படம் இந்த கருப்பழகின்னு ஒரு படம். அது வந்து அந்த படத்துக்கு நம்ம என்னோட மியூசிஷியன் ஸ்ரீராமன் ஒரு அண்ணன் இருக்கார், வயலினிஸ்ட்டு. அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், ஏன்னா ஏதோ ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணணுன்னு தான் நான் சென்னைக்கே வந்திருக்கேன், ஏதாவது ஒரு டீம் தான் சொல்லுங்கள், நம்ம வேணால் அவங்ககிட்ட போய் நம்ம அப்ரோச் பண்ணாங்க. ஸோ அவர் தான் வந்து இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் டீம் இருக்குது, அவங்கள வேணால் நீங்கள் வேணால் உங்கள் பேரை சொல்லியிருங்க, நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னாங்க. சரி போயிட்டு அங்கே டேரக்டர் ஒருத்தர் இருந்தார், அவர் அருணாச்சலம் சொல்லிட்டு, அவர்கிட்ட போய் கேட்டேன் இந்த மாதிரி சார் அப்படின்னு. சரி நீங்கள் வேணால் எதாவது கம்போஸ் பண்ணி காட்டுங்க படத்தோட சீக்வன்ஸ் சொன்னார். ஸோ நான் பண்ணி காமிச்சேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் ரொம்ப கஷ்டம்லாம் பண்ணல, நான் ஆக்சுவலாக பண்ண உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே, அப்படி தான் எனக்கு ஃபஸ்ட்டு படம் வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் அது படம் ஆடியோ லான்ச் ஆச்சு. அதுக்கு மூலிமா இன்னொரு படம் ஒரு 2-3 படங்கள் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ ரூம் பாய். ஓகே, ஸோ அப்படியே ஒரு ஜேர்னி வந்துட்டு நல்லா ட்ராவல் ஆயிட்டு இருக்கு. ஆமாம், அதுதான் என்னோட ஷார்ட் ட்ராவல். ஓகே சார். சார் நீங்க ஒரு 4-5 படத்துக்கு வந்துட்டு மியூசிக் கம்போஸரா ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஏதாவது ஒரு படத்துல நீங்க கம்போஸ் பண்ணும்போது ஒரு எம்பாரசிங்கான மொமெண்ட் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? இப்படி பண்ணா எப்படிப்பா அப்படின்னு. ஆமா, அரசகுலம்னு ஒரு படம் பண்ணேன். அரசகுலம் அந்த படத்துல பாத்தீங்கன்னா அவங்க ப்ரொடக்ஷன் சைடு ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கோயில்பட்டி சைடு அவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. அப்போ மியூசிக் ஆல்ரெடி நான் பண்ண மியூசிக்லாம் கேட்டிருக்காங்க. பட் அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வந்து மியூசிக் டைரக்டர் ஃபஸ்ட் டைம் மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறாரு அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, ஊரில் இருந்து ப்ரொடியூசரோட அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்க. ஆமாம், எல்லாம் ரூமில் உட்காந்து ஸ்டுடியோவில் உட்காந்து ஃபஸ்ட் நாள் அன்றைக்கி கம்போசிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணி நான் கீபோர்டில் கை வைக்கும்போது அவங்க எல்லாம் என்னை பயங்கரமாக ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க, இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கா, ஏன்னா நான் அந்த மாதிரி நான் கம்போஸ் பண்ணதே இல்லை, யார் முன்னாடி அது மாதிரி கம்போஸ் பண்ணதில்லை. இவங்கெல்லாம் பார்த்தோன்னே நான் மைண்டில் ஒரு சில ஐடியாஸ்லாம் வச்சுருக்கேன், எல்லாத்தையும் மறந்துட்டேன். அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருப்பாங்க. எல்லாம் கீபோர்டில் தன அப்படின்னும் போது அடுத்தது என்ன வரும்னு அவங்க சரி பாடிட்டாரு, அடுத்து நெக்ஸ்ட் என்ன வரப்போகுதுன்றது எக்ஸ்பெக்டேஷன்லேயே இருக்கிறாங்க. எனக்கு அவங்கெல்லாம் பார்த்தா எல்லாமே மறக்குது. எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு எம்பாரசிங் மொமெண்ட் ஆயிடுச்சு எனக்கு. அது லைஃப்லேயே எப்பயுமே மறக்க முடியாது அந்த ஒரு சீக்வன்ஸ். ஆனா கஷ்டப்பட்டு எப்படியாவது அந்த சாங்ல அந்த மெலடி சாங் ஒண்ணு அதை நான் கம்போஸ் பண்ணி இது பண்ணிட்டேன். கடைசியில அவங்க எல்லாம் போகும்போது நல்ல மியூசிக் டைரக்டர்னு சொன்னாங்கல்ல, கடைசியில அவங்க போகும்போது சார் சூப்பர் சார் கலைகிரி சார். ஆமா, அந்த சாங்ல கூட நான் வந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு இது ஒன்று பண்ணேன். அது அந்த முரண் தொடைன்னு சொல்லுவாங்க இலக்கணத்துல. அது வந்து அந்த மெலடி சாங்க்கு அந்த லிரிக் வந்து நான் யூஸ் பண்ணாது. முரண் தொடைன்னு சொல்லி இலக்கணத்துல வர அதை சிரிக்கிற முயலா பாடுற மரமா அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்டான வார்த்தைகள் வரும். அதுவும் ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு அந்த படம் ஒர்க் பண்ணும்போது. ஓகே, பட் ஆனால் ஒவ்வொரு மியூசிக் டைரக்டருக்குமே வந்துட்டு அந்த பாட்டு கிரியேட் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் இல்லை சார்? அந்த மாதிரி உங்களோட ஸ்டைல் என்ன சார்? லிரிக்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா டியூன் போடுவீங்களா, இல்லை டியூன் போட்டு அதுக்கேற்ற மாதிரி லிரிக்ஸ் ஆட் பண்ணுவீங்களா? எனக்கு ஆக்சுவலாக வந்து டியூனுக்கு லிரிக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டைரக்டர் வந்து ஒரு சீக்வன்ஸ் சொல்லும்போது அந்த சீக்வன்ஸுக்கு ஃப்ரெஷ்ஷாக கம்போஸ் பண்ணணும். நம்ம கம்போஸ் பண்ணி அதுக்கு நம்ம லிரிக் பண்ணோம்னா நல்லா இருக்குன்றது என்னோட ஃபீலு. பட் எனக்கு டியூனுக்கும் லிரிக் பண்ணுவேன், லிரிக்குக்கும் டியூன் பண்ணுவேன். அது கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அது. இந்த ரூம் பாய் மூவிலே வந்து நான் வந்து இந்த ஒவ்வொரு பிள்ளைக்கும் சாங் வந்து ஆக்சுவலாக லிரிக்கு தான் நான் டியூன் பண்ணேன். ஸோ 2 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு. ஓகே, ஸோ படத்தை பத்தி உங்களை பத்தியும் நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு செக்மெண்டா போயிடலாம். உங்ககிட்ட வந்து 2 கார்டு கொடுப்போம், குட் ஆர் பேட் அப்படின்னுட்டு. நாங்க கொஸ்டின் கேட்போம், அந்த கொஸ்டினுக்கு நீங்க குட்டா பேடான்னு பதில் சொல்லணும். ஓகே ஓகே, கார்ட்ஸ் சார். கார்ட்ஸ் இந்த செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த டைமிங் எல்லாம் கீப் அப் பண்றதுல நீங்க குட்டா பேடா? தானா அந்த டைமுக்கு போவேன். குட். சின்ன பிள்ளைலேருந்தே எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்து அந்த டிசிப்ளினு அந்த டைமிங் அது வந்து இப்போ வரைக்கும் என்னோட ரெக்கார்டிங்னா ஃபர்ஸ்ட்ல நான் தான் இருப்பேன். சவுண்ட் இன்ஜினுக்கு முன்னாடியே நான் இப்போ 10 o'clock ரெக்கார்டிங் சொல்றேன், 9 o'clockலாம் ஸ்டுடியோல இருப்பேன். ஸோ ஐம் 100% டிசிப்ளின் அண்ட் இதுதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களை சுத்தி இருக்கிற இடம், உங்க ஸ்டுடியோ, உங்க வீடு இதெல்லாம் கிளீனா வச்சுக்கிறதுல நீங்க குட்டா பேடா? குட் தான் சார். அப்புறமா நாங்க வந்து செக் கூட பண்ணுவோம். இல்ல உண்மையிலுமே எனக்கு அந்த நீட் அண்ட் கிளீன் ரொம்ப பிடிக்கும். டிசிப்ளின்டா வளர்த்துட்டாங்க உங்களை. ஆமாமா சார், நீங்க போட்ட டியூனே விதவிதமா டைரக்டர் வந்துட்டு கண்டே பிடிக்காத அளவுக்கு அதே டியூன் தான், கொஞ்சம் அப்படியே ஸ்லைட் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி டிஃப்ரெண்டா மாத்திடுவோம். இதுல நீங்க குட்டா பேடா? குட் தான். குட். ஆமா, இப்போ ஏன்னா ஒரு டியூன் பண்ணுவோம், அந்த டியூன் வந்து அவருக்கு பிடிக்கலன்னு வச்சுங்களேன்,
அந்த டியூனும் அந்த பேஸை எடுத்து நான் வேற மாதிரி அதை ட்ரை பண்ணி போட்டு காமிப்பேன். அது சம்டைம்ஸ் சூப்பரா இருக்கு அப்படின்னுவாங்க. Okay. குக்கிங்ல நீங்க குட் ஆர் பேட்? சமைக்கிறதுல நூடுல்ஸ் சமைக்கிறது அந்த மாதிரியாவது? நூடுல்ஸ் எனக்கு தெரியாது. தெரியாது. தோசை Maximum? தோசை தோசை ஊற்றுவேன். ம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி வைப்பேன், ஹாட் வாட்டர். ஹாட் வாட்டர் என்ன குக்கிங்ல சேர்ந்துச்சு எனக்கு அது புரியலையே. கெட்டில பட்டு ஸ்பீடா வச்சிருவேன். அதுவும் கெட்டலதான். ஆமா. சரி, ஓகே. இந்த சேவிங்ஸ் எல்லாம் பண்றது, ஃபினான்ஷியலி ஒரு மாதிரி ஸ்டேபிளா கரெக்டா இருக்கிறதுல நீங்க குட்டா பேடா? இது வரைக்கும் இல்ல. அது அதுக்கும் இல்ல, இனிமே இருந்தா நல்லா இருக்கும். ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃபேமிலி கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஒர்க்குக்கு ஒரு டைம், ஃபேமிலி ஒரு டைம், இந்த மாதிரி பாக்குறதுல நீங்க குட்டா பேடா? அதுலயும் பேடு தான். ஏன்னா இது மியூசிக் வந்து அதை பார்க்க முடியாது, இதை பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், ஃபேமிலிக்கும் பேலன்ஸ் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஃபேமிலிக்கும் நம்ம டைம் கொடுக்கணும் அப்படின்னு. ஓகே. ஏன்னா அவங்களும் கோச்சிப்பாங்க, இதுவும் நம்ம பண்ண முடியாது. அப்ப எப்படி சார் சமாளிப்பீங்க? சமாளிக்கிறேன். ஓகே, ஃபைன். Okay. சார், உங்ககிட்ட ஒரு டியூன் கேட்டு வராங்க, அவங்களை எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த டியூன் அவங்களை காம்ப்ரமைஸ் பண்றதுல நீங்க குட்டா பேடா சார்? எப்படி இருந்தாலும் நான் வளைச்சு போட்டுருவேன், என்கிட்ட ஒன்ஸ் வந்துட்டாங்கன்னா அவங்க படத்துக்கு நான் தான் மியூசிக் டைரக்டர். ஆமா, முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். இந்த படம் வந்து நம்மளை விட்டு போகக்கூடாதுன்ற அளவுக்கு. ஏன்னா நிறைய காம்படிஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதனால இந்த படம் என்னை விட்டு போகக்கூடாதுன்ற அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அவங்கள இது பண்ணுவேன். எந்த அளவுக்குலாம் நம்ம எப்படியெல்லாம் மியூசிக் காமிக்கணுமோ, எப்படியெல்லாம் பேசணுமோ அப்படி முயற்சி Okay. பண்ணி 100%, அதாவது 90% ட்ரை பண்ணுவேன். ம். அதுக்கப்புறம் நம்ம கையில இல்லை. இப்போ வந்து நான் உங்ககிட்ட பேசுறேன், பட் தெரியும் உங்களுக்கு நான் வந்து தப்பா தான் பேசுறேன், பட் தெரிஞ்சுமே நீங்க சரி பேசிக்கோ அப்படின்னு சிரிச்சுட்டே இருப்போமே, அந்த மாதிரி நீங்க ஃபேஸ்ல ரியாக்ஷன் காட்டாம மெயின்டைன் பண்ணிடுவீங்களா? கண்டிப்பா அப்படி மெயின்டைன் பண்ணுவோம். இப்போ எங்கள்கிட்ட பண்ற மாதிரி. தெரியல நமக்கு எப்படி இவங்க நம்ம கிட்ட ஃபேக்கா பேசுறாங்களா அப்படின்னு ஓகே. கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க நல்ல மியூசிக் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஆ. இந்த பார்கெனிங் எல்லாம் நல்லா பண்ணுவீங்களா? பார்கனிங் இது வந்து இதுல வருமா, குட் பேடா? ஆமா, குட் பேட்ல, அதாவது நல்லா பேரம் பேரம் பேசுறதுல. பேசிடுவேன், இல்ல பேசவே மாட்டேன். இல்ல எனக்கு அது இந்த பார்கனிங்லாம் வராது, எனக்கு கொஞ்சம் ஷை டைப். அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை போய் கொடுத்துட்டு வந்துருவேன். ஆமா. சூப்பருங்க. ம். ஓகே சார், சோ சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு இந்த செக்மெண்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஓ, ஆக மொத்தம் இந்த செக்மெண்ட் மூலமா என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, உங்க வேலையில ம். நீங்க ஜித்து சார், கண்டிப்பா. மத்ததெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் சார். ஆமா. ஓகே. ஸோ ரூம் பாய் படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ், அப்கமிங் என்னென்ன லைன் அப்ல இருக்கு சார்? யா, அப்கமிங் நான் ரூம் பாய் படம் மியூசிக் ரெக்கார்டிங் முடிச்சோடனே இன்னொரு படம் சாங்ஸ் பண்ணியிருக்கேன். பட் அது இன்னும் பேர் எதுவும் வைக்கல, ப்ரொடக்ஷன் நம்பர் 1 தான். ஒரு 2 படம், இன்னொரு படம் வந்து பேசிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த ஒர்க் பண்ணுவேன் நான். சூப்பர் சார். Okay. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் கேட்ட நிறைய கொஸ்டினுக்கு ரொம்ப சூப்பராக ஆன்சர் பண்ணீங்க. ரூம் பாய் படம் மாதிரியே உங்களோட அடுத்தடுத்த படங்களும் வந்துட்டு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்கணும்னு சொல்லி ஜெயா டிவி சார்பா வாழ்த்துக்கிறோம். Thank you, நன்றி. thank you. தேங்க்யூ சார், தேங்க்யூ.